ஐதீகம். தங்கி மறுநாள் வேறு எங்கும் செல்லாமல் அவர் ஊருக்கு செல்ல வேண்டும் என்பது எழுதப்படாத சம்பிரதாயம். அப்படி செய்தால் மட்டுமே குபேர கிரிவலத்தின் பலன்கள் நமக்கு கிடைக்கும். கிரிவல பாதையான 16 கிலோமீட்டர்கள் முழுக்க ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். நமது வீண் பேச்சு அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதால் வீண் பேச்சுகள் இன்றி கிரிவலம் செல்ல வேண்டும் என்பது விதி. முடிந்தால் கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் செய்வது கோடி புண்ணியம். நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை. ஆண்டுக்கு ஒரு முறை குபேரர் அண்ணாமலையாரை அருணாச்சலேஸ்வரரை வழிபடுவதற்காக வருகிறார். அந்த நாள் நவம்பர் 29 கார்த்திகை தேய்பிறை சிவராத்திரி அன்று வருகின்றது. அன்றைய தினத்தில் யார் ஒருவர் குபேரலிங்கத்திலிருந்து குபேரலிங்கம் வரை குபேர பூஜை செய்து கிரிவலம் வருகிறாரோ அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான செல்வ கஷ்டங்களும் சரியாகி கோடீஸ்வர யோகம் உண்டாகும்.